சென்னை ஆழ்வார்பேட்டையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் ஊசி துளை கண்மணி சீரமைப்பு மையத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனையில் உலகின் முதல் ஊசி துளை கண்மணி சீரமைப்பு மையத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலகின் முதல் பின்ஹோல் ஊசி துளை கண்மணி சீரமைப்பு மையத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த மையத்தில் சிக்கலான கருவிழி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பயனுள்ள பார்வையை மீட்டெடுப்பது என்ற சவாலுக்கு இந்த அதிநவீன மையம் சிறந்த தீர்வாக அமையும் என கூறப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் விஜய் வருவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு முதலமைச்சருடைய வாகனங்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இரண்டு புறங்களுமே முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மக்கள் அதிக அளவில் கூடியிருந்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் வாகனம் வந்தவுடனே வாகனத்தில் இறங்கி முதலமைச்சர் மக்களை பார்த்து கையசைத்தவாறு வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இருபுறமும் இருக்கக்கூடிய மக்களையும் பார்த்து அவர் அந்த கையசைத்த உடனே மக்கள் உற்சாகம் அடைந்து தளபதி என கத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறி இருந்தது. குறிப்பாக இந்த மையத்தை பொறுத்த வரைக்குமே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தலைவர் பேராசிரியர் டாக்டர் அமர் அகர்வால் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகப்படியான பாதுகாப்பு என்பது இந்த மையம் வழியாக முதலமைச்சர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இது பலப்படுத்தப்பட்டிருந்தது, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த மையத்தை பொறுத்த வரைக்குமே கருவிழிகள், தழும்புகள், சீரற்ற கருவிழிகள், அதிகப்படியான கருவிழி பிறழ்கள், அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய சில பார்வை கோளாறுகள் கொண்ட குறிப்பிட்ட நோயாளிகளுடைய பார்வை திறனை மேம்படுத்துவதே இந்த மையத்தினுடைய இலக்காக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இயற்கையான கருவிழியை பாதுகாத்து சிக்கலான கருவிழி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பயனுள்ள பார்வையை மீட்டெடுப்பது என்ற சவாலுக்கு இந்த அதிநவீன மையம் சிறந்த நிர்வாகமாக அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தான் முதலமைச்சர் நேரடியாக வந்து தற்பொழுது இந்த மையத்தை திறந்து வைத்திருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் ஊசி துளை கண்மணி சீரமைப்பு மையத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனையில் உலகின் முதல் ஊசி துளை கண்மணி சீரமைப்பு மையத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலகின் முதல் பின்ஹோல் ஊசி துளை கண்மணி சீரமைப்பு மையத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த மையத்தில் சிக்கலான கருவிழி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பயனுள்ள பார்வையை மீட்டெடுப்பது என்ற சவாலுக்கு இந்த அதிநவீன மையம் சிறந்த தீர்வாக அமையும் என கூறப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் விஜய் வருவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு முதலமைச்சருடைய வாகனங்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இரண்டு புறங்களுமே முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மக்கள் அதிக அளவில் கூடியிருந்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் வாகனம் வந்தவுடனே வாகனத்தில் இறங்கி முதலமைச்சர் மக்களை பார்த்து கையசைத்தவாறு வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இருபுறமும் இருக்கக்கூடிய மக்களையும் பார்த்து அவர் அந்த கையசைத்த உடனே மக்கள் உற்சாகம் அடைந்து தளபதி என கத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறி இருந்தது. குறிப்பாக இந்த மையத்தை பொறுத்த வரைக்குமே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தலைவர் பேராசிரியர் டாக்டர் அமர் அகர்வால் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகப்படியான பாதுகாப்பு என்பது இந்த மையம் வழியாக முதலமைச்சர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இது பலப்படுத்தப்பட்டிருந்தது, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த மையத்தை பொறுத்த வரைக்குமே கருவிழிகள், தழும்புகள், சீரற்ற கருவிழிகள், அதிகப்படியான கருவிழி பிறழ்கள், அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய சில பார்வை கோளாறுகள் கொண்ட குறிப்பிட்ட நோயாளிகளுடைய பார்வை திறனை மேம்படுத்துவதே இந்த மையத்தினுடைய இலக்காக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இயற்கையான கருவிழியை பாதுகாத்து சிக்கலான கருவிழி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பயனுள்ள பார்வையை மீட்டெடுப்பது என்ற சவாலுக்கு இந்த அதிநவீன மையம் சிறந்த நிர்வாகமாக அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தான் முதலமைச்சர் நேரடியாக வந்து தற்பொழுது இந்த மையத்தை திறந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்றி ராஜேஷ்.